2005 வருஷம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஒரு 3 பேரை வைத்து ஒரு திருச்சபையை ஆரம்பித்து ஒரு 6 மாதம் வந்து அந்த ஊழியத்தை ரொம்ப உற்சாகமாய் ரொம்ப வேகமாய் செய்து கொண்டே இருந்தேன். இங்கே மாதவரத்தில் ஒரு சர்ச்சில் வந்து பாஸ்டராக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திருச்சியில் OFT அந்த துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்துலேயே ஒரு பாஸ்டராக இருந்தேன். அந்த துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கிற அந்த திருச்சபையில் குறைஞ்சது ஒரு 150 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த 2005 வந்து வெறும் 3 பேரை வச்சு அந்த சர்ச்சை ஆரம்பிக்கும்போது அந்த அந்த என்னதான் ரொம்ப வேகமாய் ஸ்பீடாக அப்போல்லாம் 3 நாள் உபவாசம் இருப்போம், வெள்ளி சனி ஞாயிறு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்ததுக்கு பிறகு தான் நான் சாப்பிடுவேன். அப்போவும் வந்து சாப்பிடவே தோணாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சாப்பாடை தள்ளி வச்சுட்டு எனக்கு ஆத்துமாக கொடுங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ எவ்வளோதான் வேகமாய் அப்படி செஞ்சாலுமே வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு நாள் நான் ரொம்ப சோர்ந்து போனேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ச்சில் நடத்திட்டு 3 பேரை வச்சு நடத்தும்போது வந்து அது ரொம்ப வெறுமையாய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் எங்கள் சர்ச் பக்கத்தில் ஒரு ஃபுல் காஸ்பல் சர்ச் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி வந்து என்கிட்ட ரொம்ப அடிக்கடி வந்து பேசிகிட்டே இருப்பார். அப்போ எதேர்ச்சியாக அவர் வந்து 2 கேசட் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2005 அந்த கேசட்ஸ் உள்ளே போட்டு அந்த வாக்மேனில் கேட்குறது மாதிரி தான். அப்போ 2 கேசட்ஸ் என் கையில் கொடுத்தாரு. அப்போ நான் அதில் போட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாமஸ் ராஜ் அப்பாவுடைய ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னா, காயின் நல்லவன் அப்படின்னு பேசினார். அது வரைக்கும் நான் காயின் கெட்டவன் அப்படின்ற சாரி ஏசா வந்து கெட்டவன் அப்படின்ற செய்தியை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் ஏசா நல்லவன் அப்படின்ற செய்தியை கேட்டு உண்மையிலே எனக்கு அழுக தாங்கவே முடியல. அது ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு. அந்த டேப் ரெக்கார்டை எடுத்து என் காதில் அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே சேர்ந்து வந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த தேவ மனுஷன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியாது, ஆனால் இவருடைய வார்த்தைகள் வந்து இந்த இந்த கேசட்டில் கேட்கும்போது எனக்குள்ளே என்னமோ பண்ணுது, எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு நாள் நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் பேசுகிற ஆண்டவருடைய சத்தம் என்னை பலப்படுத்துது அப்படின்னு ஜனங்கள் சொல்கிற ஒரு நாள் வராதா அப்படின்னு நான் வந்து கத்தி நான் அழுறேன். ஸோ உண்மையிலே வந்து என்னுடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து தாமஸ் ராஜா அப்பாவுக்கும் இருக்குது, இந்த திருச்சபைக்குமே இருக்குது. ஸோ மறக்கவே முடியாது. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ஜெபம் பண்ணேன். பரிசுத்தவான்களிலே அப்பா பாஸ்டர் எல்லாம் ரொம்ப ஒரு முன்மாதிரி. அதனால் இந்த 50 ஆண்டுகளில் வந்து ஸோ எத்தனை பேருடைய கண்ணீர் இந்த திருச்சபையில் துடைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த பகுதிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருந்து கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய திருச்சபைகளிலே நிறைய சத்தங்கள் வந்து ஆன்லைனில் வந்திருக்குது. ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருந்த ஒரே ஆறுதல் இந்த சர்ச்சு பேக்ரவுண்டு தான் எல்லா வீட்லேயும். ஸோ அதை மறக்கவே முடியாது. அதனால் இந்த 50 ஆண்டுகள் வந்து கர்த்தர் இந்த ஊழியத்து நிமித்தமாய் செய்தது வந்து உங்கள் கண்கள் பார்க்குதோ இல்லையோ, உண்மையில் 1,00,000 பேர், 1000 இல்லை 1,00,000 பேர். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். ஆமேன். இந்த அம்மா அப்பா வந்து குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த தூக்குறதுக்கு ஆசைப்படுவாங்க பாருங்களேன். அந்த நர்ஸ் வந்து கையில் எடுத்த உடனே யார் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க, அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா? அதுலேயே ஒரு பிரச்சனை நடக்கும் பாருங்களேன். அங்கே வந்து மாமியார் வீட்டுக்காரங்க சண்டை போட்டிருப்பாங்க. பிறந்த உடனே என் கையில் கொடுக்கல அவங்க கையில் கொடுக்கல, ஒரு பெரிய சண்டையை போட்டுருவாங்க. ஓகே வாங்கியாச்சு, ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு
அந்த குழந்தை வந்து நடக்க முடியாத போது சர்ச்சில் கொண்டு வந்தாங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஒருவேளை நீங்கள் தெரியாதனமாக யாருக்காவது குழந்தை ஏதோ சிக்காயிரும்னு சொல்லிட்டு மறைச்சு கொண்டு போயிட்டீங்க, முடிஞ்சிங்க. பேச ஆரம்பிச்சிடுவாங்க, பாருங்க குழந்தை என் கையில் கூட கொடுக்காம மறைச்சு கொண்டு போகிறா பாருங்க, என் கையில் கொடுத்தா என்னவாமா, எனக்கு குழந்தை இல்லைன்னு தரலையா அப்படின்னுலாம் பேச்செல்லாம் நிறைய வரும். ஆனால் கொஞ்சம் குழந்தை நடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக தூக்குறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா குறைஞ்சிட்டே போவாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை 4th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப தூரம் நடத்தி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களை பார்த்து பா கொஞ்சம் தூக்குங்கப்பா கால் வலிக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஆசையாக தூக்குன நீங்கள், ஒரு நாள் யார்கிட்டையுமே கொடுக்காம தூக்குன நீங்கள். ஆனால் குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஏன் நடந்து வர தெரியாதா, உன் வயசில் நான் எத்தனை கிலோமீட்டர் நடந்தேன் தெரியுமா, நீ என்னமோ 1.5 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிற, நான்லாம் 7 கிலோமீட்டர் நடப்பேன், ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட 3 கிலோமீட்டர் நடந்தாண்டா போவேன், நட, அப்போ தான் கால் ஸ்ட்ரென்த் ஆகும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம அம்மா வந்து நிறைய நேரத்தில் நம்மளை தூக்குறதுக்கு சலிச்சிட்டாங்க, நம்ம அப்பா வந்து நிறைய நேரம் தூக்குறதுக்கு நம்மளை சலிச்சிட்டாங்க. ஆனால் இந்த திருச்சபையும் நம்மையும் நிறைய பேரை ஒரு நாள் கூட தூக்குறதுக்கு சலிக்காதவங்க. அதான் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல ஒரு நாள் அல்ல நம்முடைய கால்கள் வலிக்கும் போதெல்லாம் நம்மை சுமந்ததுனால தான் இந்த நாள் நம்ம வந்து நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எல்லாரும் மனசார ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை பார்த்து சலிச்சார், என்னை தூக்குறதுக்கு அவர் ரொம்ப சலித்து போனார். உன்னை படிக்க வச்சது போதாதா அப்படின்னு அப்பா கேட்டாங்க. இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டாங்க. எங்கள் அம்மாவே ஒரு நாள் என்னை பார்த்து சலிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணிட்டு போகும்போது கூட என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சாரிப்பா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கு முன்னாடி 100 டைம் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன், 1000 டைம் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் கூட திரும்பவும் வந்து என்னை மன்னிச்சு, சரி பரவாயில்ல, நீ இனியாவது பரிசுத்தமா வாழ்வியா, இனி நீ தப்பு பண்ணாத. அந்த விபச்சாரியான ஸ்திரியை எல்லாரும் கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி எல்லாரும் கை நீட்டி, நீ கெட்டவ, நீ மோசமானவ, நீ திருந்த மாட்ட, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மட்டும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ பண்ணது தவறுதான், ஆனா இனி இப்படி பண்ணாத. நம்ம நிறைய பேரை பார்த்து கர்த்தர் அப்படி செஞ்சார்ல, எல்லாருடைய கண்களையும் மூடி உங்க உண்மையான மனசோட கூட, உண்மைதான் ஏசப்பா, நம்முடைய தப்ப நிறைய பேர் பார்க்கவே இல்லை சிஸ்டர், நிறைய பேர் பார்க்கவே இல்லை பிரதர், என் தாய் தகப்பனை நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அவங்க நம்ம செய்த தப்பெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளை ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயம் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய உட்காருதலும் நம்முடைய எழுதலும் அவருக்கு தெரியும். ஆனா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், எல்லாமே என்னை பற்றி அறிஞ்சிருந்தோம், என்னை இன்னைக்கு வரைக்கும் அவரை நேசிக்கிறாரே, என்னை சுமந்து வந்திருக்கிறாரே. மனசார அவரை பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.